Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் நம்பர் 8 ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எக்ஸசைஸ் 8.3ல ஃபஸ்ட்டு சம் வந்து பார்க்க போகிறோம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10 எம்ப்ளாயீஸோட மந்த்லி சேலரியோட விவரம் வந்து டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டா வந்து யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா மீன், அடுத்தது மீடியன், அடுத்தது மோட், இது மூணுமே வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் வந்து நான் மீன் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். மீனை வந்து கண்டுபிடிக்கிற சிம்பிள் எழுதிக்கிறேன். எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் இல்லைனா டேட்டானும் போட்டுக்கலாம். ஆனால் ஃபார்முலாவில் புக்கில் அப்சர்வேஷன்ஸ் இருக்குது. அப்படின்னா சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். இதான் வந்து மீனோட ஃபார்முலா. சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷனுங்கிறப்ப எல்லா அப்சர்வேஷனையுமே வந்து ஆட் பண்ணணும். அப்படின்னா 5000 + 7000 + 5000 + 7000 + 8000 + 7000 + 7000 + 8000 + 7000 + 5000 எல்லா அப்சர்வேஷனையுமே ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். மொத்தம் எத்தனை அப்சர்வேஷன் இருக்குன்னா 10 அப்சர்வேஷன் இருக்குது. இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறப்ப எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 66,000 கிடைக்கும். டிவைடட் பை 10. இதை நான் கேன்சல் பண்ணால் 0 0 கேன்சல். அப்படின்னா மீன், அதாவது எக்ஸ் பாரோட வேல்யூ எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 6600 கிடச்சிருக்கு. இதான் மீனோட வேல்யூ. அடுத்தது மீடியன் வந்து கண்டுபிடிக்கணும். மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அதை ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். இப்போ அசெண்டிங் ஆர்டரில் எழுதுகிறேன். அசெண்டிங் ஆர்டர் ஃபஸ்ட்டு மீனை வந்து நான் பாக்ஸ் போட்டுக்கிறேன் கண்டுபிடிச்சதை. இப்போ அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கிறேன். அசெண்டிங் ஆர்டருங்கிறப்ப எனக்கு ஸ்மாலஸ்ட் டு பிக்கஸ்ட் நம்பர். ஸ்மாலஸ்ட் நம்பர் 5000 எனக்கு 3 டைம்ஸ் இருக்குது. அந்த 5000 எழுதிக்கிறேன். 5000, 5000, 5000 3 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. அடுத்தது 7000 தான் வந்து அடுத்து இருக்கிற ஸ்மாலஸ்ட் நம்பர், பிக்கஸ்ட் நம்பர். அப்படின்னா ஸ்மால் டு பிக் போகிறது தான் வந்து அசெண்டிங் ஆர்டர். அப்படின்னா 5000 தான் இருக்கிறதுலே ஸ்மால், அதை எழுதியாச்சு. அதை விட பிக்கஸ்ட் நம்பர் பார்த்தோம்னா 7000. 7000 வந்து 5 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. அதனால் 5 வாட்டி வந்து 7000 எழுதிக்கிறேன். அடுத்தது வந்து 8000 இருக்குது. அதான் இருக்கிறதுலே பிக்கஸ்ட் நம்பர். 8000 2 வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு. இப்போ அசெண்டிங் ஆர்டரில் எல்லாமே எழுதி முடிச்சாச்சு. மொத்தம் டோட்டலாக எத்தனை அப்சர்வேஷன் இருக்குன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். எல்லாமே கரெக்டாக தாங்க இருக்குது, எந்த மிஸ்டேக்குமே இல்லை. இப்போ இது எல்லாத்தையுமே பார்த்தோன்னா எனக்கு டோட்டலாக 3, 6, 10 அப்சர்வேஷன்ஸ் வந்து இருக்குது. 10 அப்சர்வேஷனுங்கிறப்ப வேர் என் இஸ் ஈவன், என் வந்து ஈவனாக இருக்கிறப்ப மீடியனோட ஃபார்முலா என்னங்கிறது எழுதணும். மீடியன் இஸ் ஈக்குவல் டு average of median is equal to average of n by 2th term and n by 2 plus 1th term. இதான் வந்து மீடியனோட ஃபார்முலா ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா. இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு n by 2th term வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். n வந்து ஒரு ஈவன் நம்பர், என்னென்னா 10ங்கிறது தான் எனக்கு அந்த நம்பர். அப்படின்னா 10 by 2th term. 10 by 2ங்கிறப்ப இதை கேன்சல் பண்ணனா 5. அப்படின்னா 5th term. 5th term வந்து நம்ம என்னங்கிறத பார்க்கணும் இந்த அசெண்டிங் ஆர்டரில். இந்த அசெண்டிங் ஆர்டரில் 5th term வந்து எனக்கு 7000 இருக்குது. அப்படின்னா இந்த 7000 தான் எனக்கு 5th term. அடுத்தது n by 2 plus 1th termங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்படின்னா n by 2ங்கிறப்ப எனக்கு 5th term ப்ளஸ் 1th term என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்படின்னா 6th term வந்து என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். 6th term வந்து எனக்கு அசெண்டிங் ஆர்டரில் 7000 தான் இருக்குது, அதை எழுதிக்கிறேன். இப்போ இது ரெண்டுக்குமே ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜுங்கிறப்ப மீன் தான் கண்டுபிடிக்கலாம். நான் மீடியன் இஸ் ஈக்குவல் டு ரெண்டுமே கிடச்சிருக்க 2, அப்படின்னா 7000, 7000 ரெண்டையுமே ஆட் பண்ணி 2 வேல்யூ கிடச்சதுனால 2ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்படின்னா எனக்கு 14000 டிவைடட் பை 2 கேன்சல் பண்ணனா திருப்பியும் 7000 தான் கிடைக்கும். அப்படின்னா மீடியனோட வேல்யூ எனக்கு 7000 கிடச்சிருக்கு.
அடுத்தது மோடு வந்து கண்டுபிடிக்கணும். மோடு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. எந்த வேல்யூ வந்து மோஸ்ட் டைம் வந்து ரிப்பீட் ஆகிருக்கோ அதான் வந்து மோட். 5000 எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகிருக்குன்னு பார்க்குறப்போ 1 2 அடுத்தது 3 3 டைம் தான் ரிப்பீட் ஆகிருக்கு. 7000 வந்து 1 2 3 4 அடுத்தது 5 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. அதுவே 8000 பார்த்தீங்கன்னா 1 அடுத்தது 2 2 வாட்டி தான் ரிப்பீட் ஆகிருக்கு. அப்படின்னா மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக ஹைலி ரிப்பீட்டடான வேல்யூ அதாவது அப்சர்வேஷன் என்னென்னு பார்த்தோம்னா 7000. அப்படின்னா எனக்கு மோடோட வேல்யூவும் 7000 கிடச்சிருக்கு. மீடியனும் 7000. மீன் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 6600 கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.